அதுவும் பெண்ணு தானே, நீங்களும் பெண்ணு தானே. இன்னும் சொல்ல போனா உங்களுக்கு ஏதோ ஒரு சிறிய வருமானத்தை உருவாக்குறதுக்கு உங்க துணைவியார் இருக்கிறாரு, உங்க குழந்தைங்க இருக்கிறாங்க, நீங்க இருக்கிறீங்க. அந்த குழந்தைக்கு யார் இருந்தா? தனி மனுஷரா நின்று சாதிச்சவா. எம்ஃபில்டு வரைக்கும் இன்னைக்கு இந்த பசங்களை படிக்க வச்சு இன்னைக்கு அந்த சுற்று வட்டார கிராமமே அவங்கள நிமிர்ந்து பார்க்குற அளவுக்கு இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். அதுதான்ப்பா வாழ்க்கை. நீங்க எந்த கஷ்டமும் படாம சுகபோகமா அப்படியே நம்ம போகணும் அப்படின்னா அதுக்கு பேர் தான் முன்னாடியே ஒரு பழமொழி, நோகாம நோம்பியும் போடுறதுன்னு. புரியுதா? அது இல்லை நமக்கு. அப்ப அதைத்தான் சொல்றேன், அந்த மனநிலையை உருவாக்கிக்கோங்க, அந்த தைரியத்தை நமக்குள்ள கொண்டு வாங்க, சகிப்புத்தன்மையை உருவாக்கி. முதல் நீ சகிப்புத்தன்மையை உருவாக்கு. அது சின்ன குழந்தையா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, ஒரு நடுத்தரவாதியா இருந்தாலும் சரி, அவங்கள உதாசனப்படுத்துற மனநிலையே நமக்கு வரக்கூடாது. அவங்களுக்கு நம்மளால உதவி பண்ணலன்னா கூட அவங்கள சிறுமைப்படுத்தக்கூடாது. அந்த எண்ணத்துக்கு வாங்க முதல்ல எல்லாரும். நீங்க என்ன ஓடுனாலும், நீ என்னத்தை சம்பாரிச்சு வச்சிருந்தாலும் ஏதாவது உனக்கு உபயோகப்பட போதா? உனக்குன்னு உபயோகப்படக்கூடியது ஒரே ஒரு பொருள் தான். என்ன தெரியுமா? நீ சாப்பிடுற உணவு தான். அந்த உணவுக்கு கூட அவன் ஒரு அளவு வச்சுட்டான், இதுக்கு மேல சாப்பிடக்கூடாதுங்கிறதுக்காக. இல்லைன்னா இப்ப எப்படி நீ எனக்கு எதுவுமே பத்தல, இது வேணும் அது வேணும் அது வேணுங்க வர, அதை கூட அண்டா அண்டாவா சாப்பிடுவ பிறகு, இல்லையா? அதை கூட அவன் நமக்கு அளவா வச்சுட்டான். அது ஒண்ணுதான் நமக்கானது, மனுஷனுக்கும் மனுஷிக்கும். அதை தாண்டி நீங்க நினைக்கிறது மாதிரி எதுவுமே நீ அனுபவிக்க முடியாது, எதுவுமே அனுபவிக்க முடியாது. அப்புறம் நீ என்ன சேர்த்து வச்சு என்ன செய்ய போற? பொட்டணத்தை கட்டி இப்படி தூக்கி தோல்ல ஓட்டிட்டு போயிட போறியா அப்படியே? இல்ல, இந்த பூமியில அவதரிக்கும் போது நீ என்னத்தை நினைச்சு நீ இந்த பூமியில அவதரிச்ச? என்னத்தை தூக்கிக்கிட்டு கொண்டுட்டு வந்த? இதை மாத்திரம் நீங்க நினைச்சு பாருங்களேன். வரும்போது நம்ம எதை கொண்டு வந்தோம், போகும்போது எதை எடுத்துட்டு போக போறோம்? எதுக்கு இந்த ஓட்டம், இந்த கஷ்டம் எதுக்கு? யோசிச்சு பாரு. அட இன்னைக்கு இருக்கிறது என்னவோ அதை செய் அப்படின்னு போலாம்ல. எங்க சாமி ஒரு குடும்பத்துக்கு ஒரு நாடகம் நடத்தினார். நான் வேணா உங்களுக்கு ஒரு நாடகம் நடத்துறேன், எத்தனை பேர் தயார்னு எனக்கு சொல்லுங்க பார்ப்போம். அவர் இன்னும் சொல்ல போனா 18 வருஷம் நடத்தினாரு. பிச்சைக்காரன் படத்துலதான் பாத்தீங்க, நம்ம சாமி 18 வருஷம் நடத்தினார் ஒரு குடும்பத்துக்கு. இன்னைக்கு அவங்க ராஜபோகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது முடிஞ்சு போச்சு அவங்களுக்கு அந்த டைம். நீங்க அவ்வளவு நாள் எல்லாம் போக வேண்டாம், 18 வருஷமெல்லாம் போக வேண்டாம். 18 நாள் நான் சொன்னதை செய்யுங்க. 18 நாள் நீங்க உபதேசம் கேட்க வேண்டாம், இங்க சாமி கும்பிட வேண்டாம், பூ கட்ட வேண்டாம். நான் சொன்னது மாத்திரம் செய்யுங்க. சரியா? எத்தனை பேர் தயாரா இருக்கீங்க? 18 நாள் நான் உங்களுக்கு உத்தரவாதம் தரேன். சொல்லுங்க. ரொம்ப நாள் சொல்லல, எங்க பகவான் மாதிரி 18 வருஷம் நமக்கு நடத்த சொல்லல. 18 நாள் நீங்க அது நடைமுறை பிடிக்கிறோம். என்னம்மா வச்சு
18 நாள் நீங்க நடைமுறை பிடிங்க பார்க்கலாம். கட்டின துணியோட மறுதுணி எட்டக்கூடாது. நீ குளிக்கிறனால குளிச்சு அப்போ அந்த கட்டின துணியை அப்பவே நீ அழைச்சி போட்டுக்கிறணும். 18 நாளும் மறுதுணி மாற்றக்கூடாது. சரியா? உன் வகுத்துக்கு என்ன தேவையோ அதை மாத்திரம்தான் நீ போய் யாசகம் எடுக்கணும் உன் ஊருக்குள்ள. மூணு வேளைக்கு என்ன தேவையோ அதுக்கு மாத்திரம் யாசகம் எடுத்து சாப்பிட்டுட்டு மீதியை கையை தொடச்சிட்டு சும்மா வெறுங்கையா நீ படுத்து உறங்கணும். ஒவ்வொரு நாளும் அப்படிதான் செய்யணும். 18 நாள் செய். சொல்லுங்க. உங்க பாசையில சொல்ல போனா பிச்சை எடுக்கணும். நான் கூட கௌரவமா யாசகம்னு சொல்லிட்டேன். உன் ஊருக்குள்ள எடுக்கணும். எடு. அதெல்லாம் பத்தி எல்லாம் பேசக்கூடாது. விளையாட்டு கிடையாதுமா, சிரிக்காத. அது தேவையில்லைன்னு அது எனக்கு தெரியாதா என்ன? அதெல்லாம் 100 வீடு இருந்தா எப்படியாவது ஒரு வீட்டுக்காரி போடுவா, போடாமையா இருக்க போறா? வச்சுக்கிட்டாவது போடுவா. மொத்தம் உன் வகையார் உன் வம்சத்தில் இருக்கிற கர்மாவெல்லாம் போய்க்கு அன்னைக்கே உனக்கு விமோசனம் கிடைச்சு போயிடும். இந்த 18 நாளிலேயே போதுமா? செய்யுங்க. என்ன வாய் திறக்க மாட்டேங்க? எல்லாம் இருக்கு. கடினமான இதுவும் இருக்கு, எளிமையான முறையிலையும் இருக்கு. புரிஞ்சதா? சரி, அது வேண்டாம்ப்பா. பிச்சை எடுக்க உங்க ஊருக்குள்ள உங்களுக்கு சோறு போட மாட்டாங்க. 6 நாள் 6 பொழுது உங்க வீட்டுக்குள்ளேயே ஒரு ரூம் ஒதுக்கிடுங்க. சன்னலெல்லாம் வெளியே கூடி அடைச்சிருவோம், கதவெல்லாம் பூட்டிடுவோம். ஒரு குடத்தை தண்ணி மாத்திரம் தான் கொடுப்போம். உங்க உடம்புல ஒட்டு துணி இருக்காது, எல்லாம் வெளியே எடுத்துருவோம். அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி. அந்த 6 நாள் நீ முழுசா அந்த ரூமுக்குள்ள இருந்து வெளியே வந்துடு. நீ அங்க மந்திரமும் சொல்ல மாட்டான், ஒன்றும் சொல்ல வேண்டாம். பிறந்த மேனியோட 6 நாள் அந்த ஒரு குடம் தண்ணி தான் நீ குடிக்கணும். ஆய் வந்தாலும் சரி, ஒண்ணுக்கு வந்தாலும் சரி, எல்லாமே அந்த ரூமுக்குள்ள தான் இருந்துரு. அதுதான் வெளியே போனா திட்டுவாங்க. இது யாரும் திட்ட மாட்டாங்கல்ல. யாரும் உங்களை குச்சி எடுத்து அடிக்க போறது இல்லையில. உங்க வீடு உங்க ரூம்பு இல்லையா? இருக்கலாமே. இன்னொருத்தர் வீட்டுலன்னா கூட ஏதாவது தெரியாம எது வச்சிருப்பாங்க, போயிருப்பாங்கன்னு சொல்லலாம். சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. யாரு கத்தினாலும் கதறினாலும் கதவு திறக்கப்படாது. ஆமா, ரூம் இருட்டாதான் இருக்கும். சொல்லுங்க. பிரார்த்தனை பண்ண தெரியாது, சரியா? சீர்திருத்தமாக தெரியாது, தனி மனித ஒழுக்கத்தை கத்துக்கிற முடியாது. என்னை போல முட்டாளுக உங்களுக்கு அறிவுரை கொடுக்கறத ஏத்துக்கிற முடியாது இல்லையா? அதை மாத்திரம் செய்யுங்க. அதுல உங்களுக்கு யாரும் பக்கத்துல உட்காந்து ஒன்றும் சொல்ல போறது இல்லை, கேட்க போறது இல்லை, ஒன்றும் கிடையாது.
6 நாள் தானே? சொல்லுங்க. ஏன் மூச்சு கூட விட மாட்டேங்க சாமியா? என்ன கொடுமையா இருக்கு. வாய் திறந்து ஒரு விஷயத்த பதில் சொல்றதுக்கே நீங்க எல்லாம் இவ்வளவு யோசிக்கிறங்கிறீங்கன்னா, அப்புறம் நீங்க எப்படி மற்ற விஷயத்துகளை வந்து கையில் எடுத்து நீங்க வந்து மன்றாடி உங்க பிரச்சனைகளுக்கு நீங்க தீர்வு கண்டுபிடிச்சு நீங்க எல்லாம் ஜெயிக்க போறது? எங்க ஜெயிப்பீங்க? கேள்வி கணை தொடுக்கணும் இதெல்லாம். சரி, ஒரு ரூமுக்குள்ள போய் இப்படி இருக்க சொல்றீங்களா சாமி? அப்படி இருக்கிறதுக்கு என்ன சாத்தியமாகும், என்ன கிடைக்கும், என்னமெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற கேள்வி கணை தொடுக்கணும். வாயை பொத்திக்கிட்டு உண்மைன்னு இருக்கிறது கிடையாது.